இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வை ஃபேஸ் ஷேவிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இப்போது நம்ம எப்படி ஷேவ் பண்ணுறது, ஷேவிங்கில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் சொல்ல போகிறேன். ஸோ அது பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபேஸ் ஷேவிங் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் எக்ஸ்பாலியேட் ஆகும். உங்கள் ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும். உங்கள் ஃபேஸில் ஸ்மூத் அண்ட் பிரைட்னஸாக ஆக்கும், இன்ஸ்டன்ட் க்ளோவிங்காக ஆக்கும். அது நானே உணர்ந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எதை வச்சு ஃபேஸ் ஷேவிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் ஷேவிங்க்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் நல்ல மாய்ஸ்டர்டாக இருக்கணும், நல்ல ஹைட்ரேட்டிங்காக இருக்கணும் ஃபேஸு. ஸோ அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்ஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நல்ல ஆயிலாக இருக்கிறவங்க பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் எந்த டேமேஜும் ஆகாது. அண்ட் தென் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறேன். நான் இந்த ஃபேஸ் ஷேவிங்க்கு நல்பமராதி தைலம் தான் எடுத்திருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ் நான் லாஸ்ட் வீடியோலையும் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் ஷேவிங் பண்ணலாம். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் டர்மரிக்லாம் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு ஹேர் க்ரோத் இருக்கிறதுக்கும் இது அவாய்ட் பண்ணும். ஸோ ஹேர் க்ரோத்துமே வளராமல் இருக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நான் ஃபேஸ் ஷேவ் பண்ணும்போது எப்போவுமே நல்பமராதி தைலமில் தான் பண்ணுவேன். நான் இந்த ஒரு ஃபேஷியல் ரேசரில் தான் பண்ணுறேன். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ரேசரில் ஃபேஸ் ஷேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ ஃபேஷியல் ரேசர் அப்படின்ட்டு தனியாக விற்கிது. அதால் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஃபேஸுக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ட்ரை ஸ்கின், டெட் செல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இது தாராளமாக ரிமூவ் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸில் பிம்பிள் இருக்குது, ஆக்னி இருக்குது, அப்படி இருக்கவங்கெல்லாம் இது பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் இது பண்ணுறதுனால, ஃபேஸ் ஷேவிங் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னில் அந்த பிம்பிள், ஆக்னி எல்லாமே இங்கே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க அதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதை ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் ஷேவிங் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் ஷேவ் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ப்ரிப்ரேஷன் உங்கள் ஃபேஸுக்கு பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரின்ஸ் பண்ணணும். ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வச்சு உங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆயிலோ இல்லைனா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல நல்பமராதி தைலம் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் விஷ் படி ஆலோவேரா ஜெல் இல்லைனா ஆயில் இல்லைனா மாய்ஸ்சரைசர். ஸோ இதை வச்சு நல்லா உங்கள் ஃபேஸை ப்ரெப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபேஷியல் ரேசர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த ஒரு ரேசரும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஷியல் ரேசர் ரொம்ப க்ளீன் அண்ட் ஹைட்ரேட்டடாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அதில் சீக்கிரமாகவே ரஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ரஸ்ட் ஆகிடுச்சா அப்படின்னா அதை தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. இப்போ எந்த மெத்தடில் நம்ம ஷேவிங் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்லேருந்து டவுன். ஸோ எப்போவுமே டவுன் டு அப் போகாதீங்க. ஸோ அப்லேருந்து டவுனில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் க்ரோத் அவ்வளோ சீக்கிரமாக இருக்காது. அதுவுமே நீங்கள் கொஞ்சம் அந்த ஃபேஷியல் ரேசரை ஸ்லாண்டிங்காக நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது. ஸோ நீங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபேஸை லைட்டாக வாட்டரில் ரின்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரின்ஸ் பண்ணி முடித்தோடனே ஒரு நல்ல ஒரு திக்கான மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் பெனிஃபிட்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது நீங்கள் ஒரு 10 days or 15 days ஒன்ஸ் நீங்கள் பண்ணால் போதும். மந்த்லி ட்வைஸ் பண்ணால் போதும். நான் நல்பமராதி தைலம் வச்சு என்னோடய ஃபேஸில் இருக்கிற ஃபேஷியல் ஹேர்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கான
எனக்கான ரிசல்ட் இது தான். ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக்லேயே வந்து பண்ணது இது. அதுக்கப்புறம் பண்ண வந்து நிறைய வந்துச்சு. ஸோ என்னோடய ஃபேஸ்லேயே வந்து இவ்வளோ ஹேர்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், நம்ம ஃபேஸுக்கு தெரியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை எடுக்கிறது நல்ல ஒரு பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆஃப்டர் ரின்சிங் வந்து நான் வந்து ஒரு ஹிமாலயா மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஆலோவேரா ஜெல்லு. ஸோ இது வந்து நல்லா ஃபேஸுக்கு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணும்னா இதோட ரிவ்யூ வந்து நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மெத்தட்ஸில் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்கும். அண்ட் பிம்பிள், ஆக்னி இவங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி எல்லோரும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மோஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். இதில் எதனாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸுக்கு மை டெய்லி டே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் அடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.